ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மெஹந்தி ஹேர் ரச்சனை வாலியோடைய எபிசோட் 15, 16 அண்ட் 17 பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோ பண்ணதெல்லாம் ஹீரோயினை பார்த்து பயந்து நின்றுட்டு இருப்பான். அந்த டைம் தான் அவருக்கு ஒரு கால் வரும். அதோட கட் பண்ணியிருப்பேன். அப்படியே இந்த பக்கம் காட்டுறாங்க. அவளோட கடையை தான் எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டுட்ருப்பாங்க. என்ன ஏன்னு தெரியாமல் அப்படியே நின்றுட்டுருப்பான். அங்கே கடையில் வேலை செய்கிற பொண்ணும் நம்ம ஹீரோயினி கடையில் வேலை செய்கிற பொண்ணும் கெஞ்சிட்டு இருப்பா. தயவு செஞ்சு உங்களை நான் கெஞ்சி கேட்குறேன், விட்டுருங்க, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு இருப்பா. பார்த்துட்டு அவங்க இடிக்க போகிற டைமில் நம்ம ஹீரோயினி பக்கத்தில் வந்துட்டு தயவு செஞ்சு நிறுத்துங்க, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பா. உடனே அந்த ஆஃபீஸரும் இது வந்துட்டு இல்லீகலான இடம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். இல்லீகலா, இருங்க நான் இப்போவே ஓனருக்கு ஃபோன் பண்ண சொல்லிட்டு ஃபோன் பண்ணுவா. அப்போ அந்த ஓனர் காரில் வந்து இறங்குவான். இறங்கின உடனே இங்கே பாருங்கள், நம்ம கடை இடிக்கிறேன்னு சொல்கிறாங்க, என்னென்னு வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அதுக்கு அந்த ஓனரும் என்னது கடை, நம்ம கடையா, நான் இந்த கடையை எப்போவோ வித்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பான். உடனே இவளுக்கு ஒன்றும் புரியாது. அப்போ தான் இந்த ஓனர் ஒரு விஷயத்தை போட்டு உடைக்கிறான். ராகவ் ராவ், அதாவது ஹீரோ தான் என்கிட்ட 30 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து இந்த கடையை என் பேரில் இப்போவே நீ எழுதி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நானும் அந்த கடையை எழுதி வச்சிட்டேன். இப்போ நான் 30 லட்சத்துக்கு அதிபதி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பிடுவான். கிளம்புறதுக்கு முன்னாடி அவள் கடையில் கீழே கிடக்கிற புடவை 2 எடுத்துட்டு என்னோட வீட்டுக்காரிக்கு வேணும், அதாவது 2 எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். உடனே நம்ம ஹீரோயினே அந்த ஆஃபீஸர்கிட்ட ஓடி வந்துட்டு இங்கே பாருங்கள், எனக்கு இன்னைக்கு ஃபுல்லாக டைம் கொடுங்க, நான் எப்படியும் அந்த பேப்பர்ஸ் கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அதுக்கு அந்த ஆஃபீஸரம்மா இன்னைக்குலாம் கிடையாது, இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீ பேப்பர்ஸ் கொண்டு வரல அப்படின்னா நான் எல்லாத்தையும் இடித்து தரமட்டமாக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. நம்ம ஹீரோயினையும் அங்கே வேலை செய்கிற பொண்ணுக்கிட்ட நீ இங்கே இரு, நான் போய் பேப்பர்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. இந்த பக்கம் அவங்க மாமியார் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவங்க மாப்பிள்ளை பார்த்துட்டு இருப்பாங்க. இதை பற்றி தான் மாமனாரும் மாமியாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி கிளம்பி ஹீரோவே பார்க்க அவள் வீட்டுக்கே போயிருப்பா. போய் நின்று பேசிகிட்டு இருப்பா யார்ட்டையோ ஃபோனில். அந்த டைம் பார்த்துட்டு பின்னாடி ஹீரோ வந்துடுவான். வந்தோடனே அவள் இடிச்சிருவா. இடிச்சுட்டு அவன் ஃபஸ்ட்டு பேசினதை யோசிச்சு பார்ப்பா. என் வழியில் யார் இருந்தாலும் அவங்க சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதை யோசிச்சு பார்ப்பா. யோசிச்சு பார்த்துட்டு கீழே வந்ததை எடுத்து ஹீரோ கையிலே கொடுப்பா. அப்புறம் ஹீரோயினே சொல்லுவா, நான் அவங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாள். ஆனால் ஹீரோ அதை கேட்காம உள்ளே போய் உட்காந்து நம்ம ஹீரோட வாட்ச்மேனும் ஹீரோயினியை நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்க, அப்போ தான் சேரை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி உட்கார வச்சிருவான். அவளும் போய் வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அவன் என்னென்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத நம்ம ஹீரோ சிசிடிவி கேமராவில் பார்த்துட்டு இருப்பான். அப்படியே இந்த பக்கம் நம்ம வில்லிக்காரி காட்டுறாங்க. நம்ம வில்லிக்காரி நம்ம ஓனர், அதாவது கடையோட ஓனர் இருக்கால, அவளை பார்த்துருவா. பார்த்துட்டு ஒரு கட்டை எடுத்துட்டு அடிக்கிறதுக்கு வருவா. என்னடா எதுக்குடா, நான் என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சிருந்தேன் அவளை ஒரு வழி ஆக்கலாம் அப்படின்ட்டு, ஆனால் நீ என்னடா கடையை விற்று வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பா. அதுக்கு அவனும் 30 லட்சம் கொடுத்தாங்க, அப்போ விற்காம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்பான். அப்படியா, 30 லட்சம் கொடுத்து நீ அந்த கடையை வித்துட்டியா, இப்போ 30,000 அடி என்கிட்ட வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வரும். அது வேறு யாரும் இல்லை, அந்த கடை இடிக்கு நின்று இருந்தாங்கல்ல அந்த ஆஃபீஸர் தான். அவங்க ஃபோன் வாங்கி இங்கே பாரு, மணி 5 மணிக்குள்ளே வரல அப்படின்னா அந்த பேப்பர்லாம் செலிபிரேட் ஆகாது, ஞாபகம் வச்சுக்கோ, 5 மணிக்குள்ளே இங்கே நீ இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கு அவளும் இல்லை, நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சொல்லவே நம்ம ஹீரோ ஸ்பீக்கரில் சவுண்டாக பாட்டை போட்டு விட்டுறான். இவ சொல்கிறது அவங்களுக்கு எதுவும் கேட்க மாட்டேங்குது. இவளுக்கு ரொம்ப பதட்டமாகுது. உட்காந்துட்டு மெசேஜ் அனுப்புறா அவங்களுக்கு, நான் வந்துடுவேன் 5 மணிக்குள்ளே அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோயினுக்கு செம்ம பதட்டமாக இருக்கும். அப்புறம் ஒரு டேப்லெட் வச்சிருப்பா, அதை எடுத்துட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு தண்ணி எடுப்பா. ஆனால் பதட்டத்தில் தண்ணி பாட்டில் கீழே விழுந்துரும். அப்படியே அந்த டேப்லெட்டை முழுங்குவா. அதை நம்ம ஹீரோவும் சிசிடிவி கேமராவில் பார்த்துட்டு இருப்பான். அப்படியே இந்த பக்கம் திரும்புறப்போ அவளோட ப்ளவுஸும் கிழிஞ்சிரும். இதுக்கு மேலே முடியாது, நம்ம நேர்லேயே போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளவுஸ் கிழிஞ்ச இடத்த சாரியை வச்சு போத்திட்டு போய் அவங்க முன்னாடி நிற்கிறான். அந்த டைம் தான் அந்த நம்ம ஹீரோ கீழே இறங்கி வரான். கீழே இறங்கி வந்துட்டு அவள் சொல்லுவா, இந்த மாதிரி என்னோட கடை பேப்பர் மட்டும் தயவு செஞ்சு கொடுத்துருங்க, இல்லை அப்படின்னா என் கடையெல்லாம் இடிச்சு நொறுக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அதுக்கு நம்ம ஹீரோவும் இதெல்லாம் சும்மா ட்ரெய்லர் தான், இன்னும் நீ டெய்லி அனுபவிப்ப அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பான். அதே மாதிரி வெல்கம் டு த ஹெவன், அதாவது நரகத்திற்கு நான் உன்னை வரவேற்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பான். சொல்லிட்டு இங்கே பாரு, இந்த பேப்பரை வச்சுக்கோ, ஆனால் இங்கேருந்து நீ அங்கே போகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும், இப்போ 5 மணி ஆகிறதுக்கு 1/4 மணி நேரம் தான் இருக்குது, நீ எப்படி போகிறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவான். இவனும் அதை எடுத்துகிட்டு ஓடுவா. ஓடி போகிறப்பவே அந்த பேப்பரும் பறந்து போயிடும். அவள் தொலைவா நிறைய இடத்துல கிடைக்காது. கடைசியாக பார்த்தா கடவுளோட கால் கிட்ட தான் இருக்கும். எடுத்துகிட்டு ஒரு வழியாக கடைக்கு போய் சேர்ந்துருவா. போய் பார்த்தா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. பார்த்துட்டு அந்த வேலை செய்கிற பொண்ணுக்கிட்டையும் கேட்குறா, என்ன ஆச்சு, ஏன் அவங்களாம் எங்கே போனாங்க அப்படின்ற மாதிரி. இல்லை, அவருக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, அந்த ஃபோன் வந்தோடனே அவங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவா. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வரும். அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். ஃபோன் பண்ணி திரும்ப அதே தான் மிரட்டிட்டு இருப்பான். நீ இதெல்லாம் ஸ்டார்டிங் தான், இதுக்கு மேலே தான் உனக்குலாம் இருக்குது, நீ ஏன்டா வாழ்கிறோம் அப்படின்னு நீ ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுவ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவான். அதுக்கு இவளும், நான் அப்படி என்ன உங்களை பண்ணேன், ஏன் இப்படி என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்பா. தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் நிறுத்திடுங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கெஞ்சுவா. அதுக்கு அவனும் முடியாது, என்னோட பிரச்சனை எல்லாம் எப்போ முடியுதோ அப்போ நான் அவனை மன்னிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை உட்காந்துட்டு சாரி எல்லாத்தையும் அடுக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் கடையில் வேலை செய்கிற பொண்ணும், யார் இந்த ராகவ் ராவ், எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருப்பா. அதுக்கப்புறமேட்டு அவகிட்ட போய் நம்ம ஹீரோயினிக்கிட்ட போயும், நீங்கள் எப்படி இவ்வளோ சமாளிக்கிறீங்க, ஒரு பக்கம் வீட்டில் பிரச்சனை, இந்த பக்கம் வந்தால் கடையில் பிரச்சனை, பத்தாவதுக்கு இப்போ ஒருத்தன் வந்திருக்கா, இது ஒரு பிரச்சனை, நீங்கள் எப்படி இதெல்லாம் சமாளிக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியலங்க்கா அப்படின்லாம் பேசிகிட்டு இருப்பா. அதுக்கு அவனே எந்திரிச்சு நின்று, இதெல்லாம் நான் சமாளிக்கல, என்னோட கடவுள் தான் பார்த்துக்கிறாரு,
எனக்குன்னு யாரும் பெருசா இல்ல. எனக்கு என்னோட தாத்தாவும், என்னோட அண்ணியும் தான் இருக்காங்க. இந்த வீட்ல என்ன தன்னுடைய பொண்ணாவே பார்க்குறாங்க. இந்த வீட்டுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருப்பா. இந்த மாரி ஒரு ராகம் என்ன, 1000 ராகம் வந்தாலும் சரி, 10 பிரச்சனை இல்ல 100, 1000 எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, அதில நான் போராடுவேன். போராடி அதில நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்ற மாரி அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருப்பா. அதுக்கு நம்ம கடையில வேலை செய்ற பொண்ணும், சரி ஓகேங்க்கா நம்ம ஒண்ணு பண்ணலாம். அவன் மேல போய் கேஸ் குடுக்கலாம் இப்பவே அப்படின்ற மாரி சொல்லுவா. அதுக்கு அவளும், இல்ல இல்ல தேவையில்ல. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சாரி எல்லாத்தையும் அடுக்கலாம் அப்படின்ற மாரி அடுக்கறதுக்கு சரின்னு சொல்லிட்டு போவாங்க. போறப்போ நம்மளோட ஹீரோயினியோட கை அந்த ஜக்குல பட்டு, ஜக்குல இருக்க தண்ணி எல்லாமே அந்த பேப்பர்ஸ் மேல கொட்டிரும். அப்பதான் நம்ம ஹீரோயின் அந்த பேப்பர்ஸ் எடுத்து பாப்பா. பார்த்தா அது ஒரிஜினல் பேப்பரே கிடையாது. அது எல்லாமே டிக்கெட்ஸா இருக்கும். அப்பதான் ஹீரோயின் நோட் பண்றா. அப்புறம் அந்த கடைக்கார பொண்ண கூப்பிட்டு சொல்றா, "இது எல்லாமே டிக்கெட்ஸு. அவன் நம்மள ஏமாத்திருக்கான்." அப்படின்ற மாரிலாம் சொல்லுவா. அந்த கடைக்கார பொண்ணும் அத வாங்கி பார்த்துட்டு, "அக்கா இதுல உங்களோட பேர் மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துல இருக்க எல்லாரோட பேருமே போட்டிருக்கு." அப்படின்ற மாரிலாம் சொல்லுவா. அது திருப்பி திருப்பி பாப்பா. பார்த்துட்டு கீழ எழுதியிருக்கும் "சர்வ் ஜர்னி" அப்படின்னு. அந்த கடைக்கார பொண்ணும் கேட்பா, "ஆமா ஏன் இந்த மாரிலாம் இவன் பண்ணிட்டு இருக்கான்?" அப்படின்ற மாரி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோயினியும், "ஆமா அன்னைக்கே அவனோட ஃபோட்டோஸ்லாம் லீக் ஆச்சுல்ல, அதுக்கு காரணம் நான் தான் நெனச்சிட்டு இருக்கான். அந்த ராமசாமியோட கேட்டரிங்ஸ் எடுத்து நான் பண்ணேன்ல, அதில நான் ஏதோ மருந்து கலந்து குடுத்துட்டேன் அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருக்கான்." அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருப்பா. அதுக்கு அந்த பொண்ணும், "ஆமா இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்? அவனுக்கும் இவனுக்கும் என்ன சம்மந்தம்?" அப்படின்ற மாரி கேட்பா. அதுதான் எனக்கும் தெரியல. என்ன கேட்டரிங் குடுத்தாங்கல்ல சரோஜினி, நான் அவங்கள பார்த்தனா தான் இதோட எல்லா விளக்கமும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாரி சொல்லுவா. சொல்லிட்டு இருக்கப்பயே அவளுக்கு ஒரு மாரி தல சுத்துற மாரி ஆயிரும். அந்த கடைக்கார பொண்ணு பார்த்துட்டு, "இங்க பாருங்க அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம்." அப்படின்ற மாரி சொல்லி கூட்டிட்டு போவா. நம்ம ஹீரோ சண்டை போடுறதுக்காக தான் ஹாஸ்பிட்டலுக்கு போவான். போயிட்டு, "நேத்தே ரத்தம் கிடைச்சுன்னு சொன்னீங்க. அப்புறம் ஏன் இன்னும் எங்க அம்மாக்கு அத குடுக்காம இருக்கீங்க?" அப்படி மாரிலாம் கேட்பான். அதுக்கு அவ தங்கச்சியும், "நான் குடுக்க விட மாட்டேன். அம்மாக்கு நான் சத்தியம் பண்ணி குடுத்துருக்கேன்." அப்படின்ற மாரிலாம் சொல்லுவா. "அதுக்குன்னு அம்மா விஷயத்துல தான் நீ விளையாடுவியா?" அப்படின்ற மாரி அவன் கேட்பான். அதுக்கு, "தயவு செஞ்சு நீ அமைதியா இரு. உன்னோட தயவு எனக்கு தேவையில்ல." அப்படின்ற மாரி சொல்லிருவா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் சண்டை போடுவான். "இங்க பாருங்க அவங்களோட பையன் நானு. எனக்கும் இதுல பாதி உரிமை இருக்கு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு அந்த டாக்டரும், "இங்க பாருங்க அதெல்லாம் அதுக்கப்புறமேட்டு நீங்க இதுல சைன் பண்ணல. அதனால நீங்க அவங்க பையன் தான் அப்படின்றதுக்கு எந்த ஆதாரமும் எனக்கு இல்ல." அப்படின்னு மாரி சொல்லுவான். சொன்ன உடனே நம்ம ஹீரோ அவன அடிக்க போவான். இந்த பக்கம் இது எல்லாத்தையும் ஒருத்தன் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். அவ தங்கச்சியும் அத நிறுத்தி, "ஏன் இப்படி எங்கள டெய்லி டெய்லி அசிங்கப்படுத்துற? அப்ப இருந்து இப்ப வரலும் அசிங்கப்படுத்திட்டு மட்டும் தான் இருக்க. அம்மா சொன்ன மாரி எங்க வாழ்க்கைக்கு நீ ஒரு கருப்பு புள்ளியா தான் இருக்க. நான் உனக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன். தயவு செஞ்சு இங்கேருந்து போயிரு." அப்படின்ற மாரி சொல்லிருவா. இவனும் மனசு உடைஞ்சு அங்கேருந்து கிளம்பி வந்துருவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினியும் அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் ட்ரீட்மெண்ட்டுக்காக போவா. போறப்ப அங்க ஒரு அம்மா பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. அத பார்த்துட்டு அவளுக்கு ஒரு பெட்ஷீட்ட போத்தி விட்டுட்டு, "இங்க பாருங்க என்கிட்ட ரூ. 50 தான் இருக்கு. இத வச்சுக்கோங்க." அப்படின்ற மாரி சொல்லி குடுத்துருவா. அந்த அம்மாவும், "நீ நல்லா இருக்கணுமா?" அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. சொல்லி அவங்கள ஆசீர்வாதமும் செய்வாங்க. செஞ்ச உடனே இவ கையில இருக்கிறது எல்லாத்தையும் கழட்டி, அவங்களுக்கு அத போட்டு விட்டு, "இங்க பாருங்க, இது போட்டுக்கோங்க. உங்க உடம்பு சீக்கிரமாவே சரியாகணும். உங்க மனசெல்லாம் சீக்கிரமாவே உங்க மனசுல இருக்க காயெல்லாம் ஆறிரும்." அப்படின்ற மாரிலாம் சொல்லுவா. சொல்லிட்டு இந்த பக்கம் போன உடனே, இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி அத திட்டு வாங்கிட்டு வருவாள்ல, அந்த பக்கம் தான் வருவான். இந்த பக்கம் போன உடனே அந்த பிச்சை எடுக்கிற அம்மா, "மகனே" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு, "எனக்கு ஏதாவது இருந்தா குடுப்பா" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அவனும், "அம்மா இந்தாங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஒரு கட்டு பணத்தையும், அதே மாரி ஒரு விசிட்டிங் கார்டையும் குடுப்பான். "உங்களுக்கு என்ன உதவியா இருந்தாலும் இந்த அட்ரஸ்க்கு வந்து கேளுங்க. நான் உங்களுக்கு பண்ணி தரேன்." அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு அவங்களும் நம்ம ஹீரோவ ஆசீர்வாதம் பண்றாங்க. பண்ணிட்டு நம்ம ஹீரோயினி கட்டுனாலும் இந்த கயிறு, அத எடுத்து ஹீரோ கையில கட்டி விடுறாங்க. "உன்னோட மனசுல இருக்க வேதனை சீக்கிரமா குறைஞ்சிரும்." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிரும். உட்காந்துட்டு இருப்பா. அப்பதான் டாக்டர் வந்துட்டு சொல்லுவாங்க, "நான் ஏபி நெகட்டிவ் பிளட் கிடைச்சுச்சா கிடைக்கலையா?" அப்படின்ற மாரி கேட்பாங்க. அதுக்கு அவங்களும், "இல்ல இன்ன வரலும் கிடைக்கல." அப்படின்ற மாரி சொல்லிருவாங்க. இந்த பக்கம் நம்ம பல்லவிக்கு தான் தாராள மனசாச்சே. "எனக்கு ஏபி நெகட்டிவ் தான். யாருக்கு குடுக்கணும்னு சொல்லுங்க நான் குடுக்குறேன். ஆனா ஒரு கண்டிஷன், நான் தான் குடுத்தேன் அப்படின்றத நீங்க அவங்களுக்கு காட்டக்கூடாது." அப்படின்ற மாரி சொல்லிருவா. அவங்களும் சரி சொல்லிட்டு ஒத்துக்குவாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. அந்த கையிலே பார்த்து நின்னுட்டு இருப்பான். இந்த பக்கம் அவனோட பிஏ வந்துட்டு, "இங்க பாருங்க சாப்பிடுங்க. இப்படியே இருந்தீங்க அப்படின்னா உங்க உடம்பு கெட்டு போயிரும். அம்மா கண்டிப்பா சரியாயிருவாங்க. நான் தான் சொல்றேன்ல, கடவுள் இருக்காரு." அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம பல்லவியோட ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு, "இங்க பாருங்க உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. நார்மலா இருக்கு. அதனால நீங்க தாராளமா பிளட் குடுக்கலாம்." அப்படின்ற மாரி சிஸ்டரும் சொல்லிட்டு போயிருவாங்க. அவளும் ரொம்ப சந்தோஷப்படுவா. நம்ம ஹீரோவும் ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அந்த டைம் பார்த்தா அவன் கையில இருந்த கயிறு அவுந்துரும். ஏதோ கெட்ட சகுனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பான். இந்த பக்கம் அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிரும். அவ தங்கச்சி ஓடி வந்து, "என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? எதுவும் இல்லல்ல?" அப்படின்னு சொல்லி கேட்பா. அவங்க டாக்டரும் சேர்ந்துட்டு, "நீ வெளிய இரும்மா கொஞ்ச நேரம்னு" சொல்லிட்டு வெளிய நிக்க வைப்பாங்க. டாக்டர்ஸும் வந்துட்டு, "ஒண்ணும் இல்ல உங்க அம்மாவுக்கு. உங்க அம்மா நார்மலா இருக்காங்க." அப்படின்ற மாரிலாம் சொல்லிருவாங்க. இந்த பக்கம் பல்லவி ரொம்ப சந்தோஷப்படுறா. அம்மாவுக்கு ஒண்ணும் இல்ல. அவங்க நார்மல் ஆயிட்டாங்க அப்படின்றது ஹீரோவுக்கு தெரிய வருது. பிளட்டும் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாரிலாம் தெரிய வருது. அவன் உடனே மண்டி போட்டு அழுது கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கான். "ராகவராவ் நீ இந்த உதவி எப்பயும் மறந்துடக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே பேசிக்கிட்டு இருக்கான். இந்த
இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி அவள் வீட்டுக்கு தான் போவா. போயிட்டு பார்த்தா அவங்க அப்பாவும் அம்மாவும் அதாவது மாமனார் மாமியாரும் ரொம்ப பயந்துருவாங்க. என்னம்மா இதுவும் தலையெல்லாம் காயும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினி ஒன்றும் இல்லைப்பா, நான் கீழே விழுந்துட்டேன், அதுக்கு தான் மருந்து போகலான்னு போனேன், பார்த்தா அங்கே ஒருத்தர் பிளட் தேவைப்பட்டுச்சு, ரொம்ப எமர்ஜென்சியான சுச்சுவேஷன், அதனால தான் உங்ககிட்ட என்னால் சொல்ல முடியல, நான் பிளட் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பா. அப்போ ஒரு ஃபோன் வரும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அது ஹீரோ கிடையாது, அவளோட சாரீ சம்மந்தப்பட்டமாக ஒரு ஃபோன் வரும். இன்டர்வியூ எடுக்கணும் உங்களை, உங்கள் சாரீ ரொம்ப நல்லதாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அவளும் அவங்க மாமனார்கிட்ட சொல்லிட்டு இருப்பான், நான் இன்டர்வியூ எடுக்க என்ன வராங்க, ஆனால் அங்கே நான் உட்கார மாட்டேன், என் கூட சேர்ந்து உங்களையும் உட்கார வைப்பேன், ஏன்னா அது உங்களோட கடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பா. அதுக்கு அவங்க மாமனாரும் ரொம்ப எமோஷ்னலாக பார்த்துட்டு இருப்பாரு. இந்த பக்கம் வில்லிக்காரியும் நம்பர் 1 திருடிடா இவ, சும்மா இருக்காளான்னு பாரு, ஏதாவது ஒன்று சொல்லி ஏதாவது ஒன்று சமாளிச்சிட்றா, உண்மையை வீட்டுக்கு காட்டுறான்னு பாரு, இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பா. இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ ஸ்வீட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவன் சண்டை போட்டாலும் அந்த டாக்டரையே கட்டி பிடிச்சி, நான் அவ்வளோ சொல்லியும் நீங்கள் ஒன்றும் மனசில் வச்சுக்காம எங்களோட அம்மாவை காப்பாற்றினீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். நான் எப்போ அம்மாவை பார்க்கட்டும் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். பின்னாடியே அவன் தங்கச்சி வந்துட்டு நீ எல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவா. என்ன பண்ணுற நீ, அம்மாவை நான் பார்க்காம வேறு யார் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுட்டு இருப்பான். இங்கே பாரு, எப்படியோ கடவுள் வந்து என் அம்மாவை காப்பாற்றிட்டாங்க, நீ கிடையாது, தயவு செஞ்சு எங்கள் வாழ்க்கையிலேருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயினி தான் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவங்க மாமனாரும் அந்த சாரிக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. பார்த்துட்டு அந்த இன்டர்வியூ எடுத்தவங்க உங்களோட இந்த ப்ரோக்ராம் டிவியில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. உடனே ஹீரோயினுக்கு பயம் வந்துடுது. ஐயோ இது அந்த ராகவராவை பார்த்தா அப்படின்னா என்ன பண்ணுவான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே ரூமுக்கு வரா. வந்து பார்த்தா அந்த வில்லிக்காரியோட பொண்ணு தான் சொல்லிட்டு இருப்பா, எவ்வளோ அழகாக இருக்காரு இல்லை அங்கிள், எப்படியோ நம்ம டிவியில் வர போகிறோம், நம்மளாம் அழகாக தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இந்த பக்கம் ஹீரோயின் ரொம்ப பதட்டமாக தான் இருக்கா. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ கட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலில் சண்டை போட்டிருப்பான்ல, அதை தான் மீடியாவில் யாரோ கொடுத்துருவாங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப கோபப்பட்டு இருக்கான். அந்த டைம் பார்த்துட்டு நம்ம ஹீரோனோட ஃபோட்டோவும் நல்லா தெளிவாக பெருசாக போட்டு காட்டுறாங்க. அவனும் எந்திரிச்சு வந்து ஹீரோ பக்கத்தில் நின்று அவன் மூஞ்சிக்கு ஒரு இன்டூ மார்க் போட்டு இவளை நான் சும்மா விட மாட்டேன், இவளுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் தான் யோசிச்சுட்டு சொல்லிட்டு இருப்பான் அந்த பிஏ கிட்ட. அதே மாதிரி இவளை நான் வாழ விட மாட்டேன், சாகவும் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பிஏ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அந்த பிஏவும் இவளுக்கும் நமக்கு என்னென்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, அந்த ஆசிரமத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு, அதனால நம்ம ஆசிரமத்திலே போய் இது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஆசிரமத்துக்கே போயிட்டு விசாரிப்பா. இந்த மாதிரி நான் ராமசாமி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். அதுக்கு அவங்களும் நீங்கள் நினைக்கிற மாதிரி உடனேலாம் அவரை பார்க்க முடியாது, நான் வேணால் ஃபோன் பண்ணுறேன், எடுத்தார் அப்படின்னா பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோன் பண்ணுவாள். ஆனால் அது நம்ம ஹீரோ எடுக்க மாட்டான். இவளும் கிளம்பி வீட்டுக்கு போவாள். போகிற வழியில் ஒரு ஆட்டோ மேன் தான் அவன் கொண்டு போய் ட்ராப் பண்ணுவார் அவங்க வீட்டில். அந்த ஆட்டோக்காரனும் அம்மா நீ டிவியில் வந்து அந்த பொண்ணு தானே, நீ இந்த சாரீலாம் கூட காட்டினீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். ஆமாம் நான் தான் அது அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அதுக்கு அவனும் இந்த மாதிரி என்னோட பணம் இது நீ வச்சிருமா, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். இந்த பக்கம் வந்துட்டு மாமியார் கிட்ட கொடுத்துட்றா, யாருன்னு தெரியலமா, அவன் பாட்டு காசு கொடுத்தா அவன் பாட்டுக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு இருப்பா. இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயினி வீட்டுக்கு போலீஸ் ஆஃபீஸர்லாம் வந்திருப்பாங்க. ஹீரோயினிக்கு ஒன்றும் புரியாது. பார்த்தா அந்த ஆட்டோக்காரன் காசு கொடுத்தான் தெரியுமா, அவன் வந்து நின்று என்னோட பைசாவை இவ தான் பிடுங்கிட்டு வந்துட்டா, திருடிட்டு வந்துட்டா, இவ ஒரு திருடி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பான். அந்த பக்கம் அவங்க மாமியாரும் வந்துட்டு இங்கே பாருப்பா, இந்தா நீ கொடுத்த காசு, என் பொண்ணை நீ திருடின்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மருமகள் தான் சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க மாமியாரும். இந்த பக்கம் பைசாவெல்லாம் எண்ணிட்டு ஐயோ நான் 70,000 கொடுத்தேன், இவன் 50,000 தான் வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். இதை பார்த்துட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸரும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்க மாமனார் போலீஸ் ஆஃபீஸருடைய பேரை நோட் பண்ணிடுவார். இந்த பக்கம் நம்ம பல்லவி அதான் நம்ம ஹீரோயினியை போலீஸும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்பா அம்மா பயந்து வெளியே வந்துட்டு அழுதுட்டு இருப்பாங்க. அந்த வில்லிக்காரியும் நம்மளோட குடும்பமானதை வாங்கணுன்னே வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அதுக்கு அவங்க மாமியார் இங்கே பாரு, என்னோட மருமகளை பற்றி நீலாம் தப்பாக பேசிகிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க போலீஸ் ஸ்டேஷன் தான் கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் உட்காந்துட்டு அவனோட ஃபோனில் நிறைய ஜுவல்லரிலாம் பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா அவன் தங்கச்சிக்கும் அவங்க அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் பார்த்துட்டு இருப்பான். அந்த பிஏ வந்துட்டு என்ன இது உங்கள் மூஞ்சில் அப்படின்ற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோ ஏன் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். இல்லை உங்களோட மூஞ்சில் சிரிப்புன்ற ஒரு ஜிமிக்கி தொங்குதே அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு அவனும் ஆமாம் அம்மாவுக்கு சரியாயிடுச்சுல அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பான். இப்போ ஒரு நம்ம பிஏக்கு ஒரு ஃபோன் வரும். பார்த்தா அவங்க அம்மாவை இன்றைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அதை அண்ணா இங்கே பாருங்கள் உங்களோட சிரிப்பு பல மடங்காக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் அம்மாவை இன்றைக்கே டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியா, நான் எப்படியாவது அம்மாவை நான் கூட்டிகிட்டு போய் தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் கார் ஓட்டுற டிரைவர் மாதிரி தான் ரெடி ஆகிட்டு போவான். இருந்தாலும் அவன் பிளான் வச்சிருப்பான். அவனுடைய காரை அமுச்சு விட்டு அங்கே வேலை செய்கிறவங்க கிட்ட இங்கே பாருங்கள் உங்களை கூட்டிகிட்டு வர சொல்லி ராகவ சார் என்கிட்ட சொல்லி அமிச்சாரு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவங்க அம்மாவும் காருக்குள்ளே ஏறுற மாதிரி போயிட்டு வெளியே வந்துட்டு நீ போய் உன்னோட ஓனர்கிட்ட சொல்லிடு, என்னால் இந்த வண்டியில் ஏற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சொல்லி போகிறப்ப அவங்க கால் கொஞ்சம் ஸ்லிப் ஆகி கீழ் விழுற மாதிரி போவாங்க. ஆனால் அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து பிடிப்பான். இருந்தாலும் அம்மாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மூஞ்ச மறைப்பான். மறைச்சிட்டு அவங்க அம்மாவை கேபில் உட்கார வைப்பான். உட்கார வச்சுட்டு கூட்டிகிட்டும் போவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினியோட மாமனார் மாமியார் ஓடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு என்னோட பொண்ணு இங்கே தான் கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களோட பேரையும்
சொல்லுவாங்க. பார்த்தா அந்த போலீஸ் ஆஃபீஸர் அப்படி ஒரு பேரில் இங்கே யாரும் இல்லையேப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ தான் அவங்க மாமனாருக்கு புரிய வருது. அப்போது கூட்டிகிட்டு போனது உண்மையான போலீஸ் இல்லை அப்படின்னா யார் என்னோட மருமகளை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க யோசனைட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பல்லவி காட்டுறாங்க. அம்மா இது போலீஸ் ஸ்டேஷன் போகிற வழி இல்லையே, நீங்களாம் யார், எதுக்கு என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படி மாதிரிலாம் கற்றுக்கிட்டு இருப்பா. இருந்தாலும் அவளோட தலையில் துணியை போட்டு கையெல்லாம் கட்டி வெளியே கூப்பிட்டு வருவாங்க. நம்ம பல்லவியும் எல்லாத்தையும் அடிப்பா. ஆனால் யாரோ ஒருத்தன் பின்னாடி இருந்து அடிச்சிருவான். இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்ச்.